இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெத்தட்ஸ். அதாவது நம்ம கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். லைக் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு இனேட் ஃபங்க்ஷனோ இல்லை சிம்பிளாக ஒரு டெபாசிட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னும் இதை டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இதில் நிறைய பேங்க்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். லைக் டெபாசிட்டு, வித்ட்ரா, இல்லை ட்ரான்சாக்ஷன் எப்படி காட்டுறது, அண்ட் ஆல்சோ ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கிளாஸ்க்குள்ளேயே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை நான் ஒரே கிளாஸ்லேருந்து கால் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரையே நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்குது, எனக்கு இனிஷியல் பேலன்ஸ் இருக்குது, ஓகேவா. அண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து எனக்கு ரேண்டமாக வேணும். அதாவது நான் இன்னொருத்தங்க க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது கம்பெனியே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நான் ரேண்டம் அப்படிங்கிற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணிப்பேன். இது மாடியூலுங்கிற கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போ வந்து இந்த ரேண்டம் அப்படிங்கிற அந்த மாடியூலை நான் கால் பண்ணிப்பேன். இப்போ நான் அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரேண்டமாக அப்படிங்கிற அந்த மாடியூல் நான் கால் பண்ணி எனக்கு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு ரேண்டமான நம்பரை, ஒரு அக்கௌண்ட் நம்பரை செட் பண்ணிடணும் மொதல் வாட்டி இனிஷியலைஸ் பண்ணும்போது, ஓகேவா. அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் தான் என்னுடைய அக்கௌண்ட் ஹோல்டர், ஓகேவா. இதுதான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் நேம். அக்கௌண்ட் நம்பருங்கிறது நமக்கு இப்போது வேண்டாம். அடுத்து இனிஷியல் பேலன்ஸ் என்ன, 0.0, ஓகேவா. இப்போ எனக்கு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வச்சுட்டாச்சு பேலன்ஸ். இப்போ எனக்கு பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன, என்னுடைய இனிஷியல் பேலன்ஸ், அதாவது 0 பேலன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு எனக்கு நான் ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய ட்ரான்சாக்ஷன் எல்லாம் வந்து ஒரு இதில் காட்டும், லிஸ்ட்டில் காட்டுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், செல்ஃப் டாட் ட்ரான்சாக்ஷன் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். இதுவும் இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இது நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும், அக்கௌண்ட் ஹோல்டர் செல்ஃப் டாட் அக்கௌண்ட் நம்பர் ஹஸ் பின் கிரியேட்டட் ஃபார் செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஹோல்டர், பேர் மாற்றிக்கும் கரெக்டாக. ஓகே, இப்போ இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இப்போது ஒரு ஹெல்ப்பர் மெத்தட், அதாவது இந்த கிளாஸஸ்க்குள்ளேயே எனக்கு சில விஷயங்கள் தேவை இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஹெல்ப்பர் மெத்தட் என்ன, நான் இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இங்கே செல்ஃப் டாட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, ட்ரான்சாக்ஷன்ஸ்னு வச்சுப்போம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, ஒரு வாட்டி ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகும் போதும் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, நான் வந்து வித்ட்ரா பண்ணுறனோ, டெபாசிட் பண்ணுறனோ, இல்லை என்ன பண்ணுறனோ அந்த டைமையும் அந்த என்ன இப்போ வித்ட்ராயலா டெபாசிட்டா இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். அது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே சேவ் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே நான் ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிட்டு செல்ஃப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, ஒரு வாட்டியும் நான் இந்த டெபாசிட் பண்ணுறேன்னா இது நடந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்துச்சுன்னு இந்த ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷனுங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணனா இதை ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஓகே, இது என்ன பண்ணணும்னா, முதல்ல டைம் ஸ்டாம்ப், அதுக்கு முன்னாடி எனக்கு டேட் டைம் அப்படிங்கிற ஒரு மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் பைத்தானில் இருக்கிற டேட் டைம். இது இந்த மாடியூல்ஸ்னால் என்னென்னு இன்னும் டீப்பாக பார்க்கலாம். பட் இப்போ அதுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் டைமில் மாடியூல் கால் பண்ணி எனக்கு அதிலிருந்து இருக்கிற டேட் டைம், அண்ட் இதில் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன டைமு, அண்ட் இது என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளும் காட்டுது கரெக்டாக. என்ன இருக்கணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வேணும், அதுக்கப்புறம் மந்த் வேணும், அதுக்கப்புறம் டே வேணும், அண்ட் அதுக்கப்புறம் அது மட்டுமா இருக்கும், அது என்ன ஹவரில் நடந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்கள்ல, அண்ட் பர்சன்டேஜ் மினிட்
பர்சன்டேஜ் செகண்ட். இப்போதைக்கு இது டைம் சேவ் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நான் மாடியூல்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்னென்ன மாடியூல்லாம் இருக்குது, நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இதை இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த செல்ஃப் டாட் டிரான்சாக்ஷன்ஸ் டாட் அப்பெண்ட், அதாவது இந்த லிஸ்ட்டில் நான் என்ன டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னு அப்பெண்ட் பண்ணிப்பேன். என்னென்னது எஃப் நான் உள்ளே கூப்பிடுற ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாம்ப், அதாவது இது வந்து ஒரு லிஸ்ட்டை வச்சுப்போம். டைம் ஸ்டாம்ப், இந்த டைம் ஸ்டாம்பில் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அந்த டைம் ஸ்டாம்புங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே என்ன டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு அளவுக்கு உங்களுக்கு இப்போ நான் இந்த அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரில் இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நான் கிளாஸ்க்குள்ளேயே இருக்கிற, அதாவது கிளாஸ்க்குள்ளேயே இருக்க எலிமெண்ட் தான் இது. ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, கிளாஸ்க்குள்ளேயே இருக்கிறதுக்காக நான் இது யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, நான் இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த கோடெலாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இனிட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டெபாசிட் அண்ட் வித்ட்ராயலுக்கு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெபாசிட்க்கு நான் செல்ஃப் அண்ட் நம்ம காசு தான் போட போகிறோம், அமௌண்ட். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக 0 விட ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன், செல்ஃப் டாட் பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த அமௌண்ட். ஓகேவா, இப்போது இதை நான் ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷன் போடுவேன். நான் என்ன பண்ணுவேன், செல்ஃப் டாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷன் கூப்பிடுவேன். அண்டர் ஸ்கோர் ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷன் என்னன்னு நான் சொல்ல போகிறேன், டெபாசிட்டட். அப்போது டிஸ்கிரிப்ஷனை கூப்பிட்ரும், எவ்வளோ பேலன்ஸ் இல்லை அமௌண்ட். ஓகேவா, டெபாசிட்டட் ருபீஸ் இந்த அமௌண்ட். ஓகே, இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனு இங்கே இந்த ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷன் கொடுக்குற இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுன்னா, இங்கே போய் இந்த டிஸ்கிரிப்ஷனை கால் பண்ணி இந்த டைம் ஸ்டாம்பில் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆட் பண்ணிவிடு, ட்ரான்சாக்ஷன்ஸ்குள்ளே ஆட் பண்ணிடும். ஓகே, அப்படி இல்லையா எனக்கு என்ன பண்ணுன்னா, நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அமௌண்ட் deposited to self dot account holder this account. ஓகேவா, 0 கீழே இருந்தால் எல்ஸ் மணி போடுங்க, அதாவது print invalid deposit amount. இப்போ டெபாசிட்க்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இப்போது டெபாசிட்டுக்கு என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் போடுவேன், 0க்கு விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஏற்றுக்காது. ஸோ கரெக்டான இன்புட்டு இல்லை இன்வேலிட் டெபாசிட் அமௌண்ட் ஆர் வேலிட் இன்புட். ஓகேவா, இப்போது வித்ட்ராயல் என்ன பண்ணுவோம், உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த பர்டிகுலர் காசு இருந்தால் மட்டும்தான் அது வித்ட்ரா பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற காசு, அதான் நம்ம கேட்குற காசு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை விட ஜாஸ்தியாக இருக்கணும்ல. ஸோ அப்போனா மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷன்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு டிஃபைன் வித்ட்ராவல் இல்லை செல்ஃப் அமௌண்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், இஃப் amount is print valid withdrawal amount. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எல்ஸ் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக
எனக்கு அமௌண்ட் வந்து செல்ஃப் பேலன்ஸை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா எல்ஸ் இஃப் கொடுத்தோம்னா print transaction declined because you have only self dot balance in your account. ஸோ அதனால் இது பண்ணுறோம், உங்கள் இதை டிக்ளைன் பண்ணுறோம், காசு கம்மியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம காசு எடுத்துடலாம். ஓகே, செல்ஃப் டாட் பேலன்ஸ்லேருந்து உங்கள் பேலன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ஈக்குவல் டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷனை கால் பண்ணி இங்கே நான் வித் அதாவது டெபிட்டட், அதுக்கு வந்து டெபிட்டட் வச்சுப்போம், டெபிட்டட் ஆர் withdrawn எவ்வளோ இந்த காசு, எவ்வளோ காசு அமௌண்ட் ஃப்ரம் டாட் அக்கௌண்ட் ஹோல்டர் அக்கௌண்ட். ஓகேவா, இந்த செல்ஃப் அப்படிங்கிற நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஷிங்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது இருக்கிற என்னுடைய செல்ஃபாக யூஸ் பண்ணிக்க போகிற அந்த வேரியபிள் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவேன், அமௌண்ட் ஹாஸ் பீன் டெபிட்டட் ஃப்ரம் அக்கௌண்ட் செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ இப்போது எனக்கு வித்ட்ராயில் வந்துருச்சு, இது வந்துருச்சு. வேறு என்னென்ன இருக்கும் ஃபங்க்ஷனாலிட்டிஸு, நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணலாம் அண்ட் ஹிஸ்ட்ரி ஷோ பண்ணலாம். கரெக்டாக, சரி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி இது பண்ணுறது, அப்ளை இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுவோம், எனக்கு வந்து ஒரு ரேட் பர்சன்டேஜ் இருக்கும், அதை இன்புட்டாக கொடுத்துப்பேன். நான் அதில் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இஃப் ரேட் பர்சன்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்டட் அமௌண்ட் அதை முதல்ல கேல்குலேட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன, என் பேலன்ஸில் இருக்கிற காசை இன்ட்டு எனக்கு எவ்வளோ ரேட் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, இந்த ரேட் பர்சன்டேஜை பை 100, அதை பாயிண்ட் வேல்யூஸில் கொடுக்காம இப்படி கொடுத்தேன். இப்போது எனக்கு செல்ஃப் டாட் பேலன்ஸில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போது நான் இதில் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் ஆஃப் ருபீஸ் அப்படின்னு போட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகே, இதையே நான் பிரிண்ட்டும் பண்ணிடுவேன். பிரிண்ட் இது வந்து உங்கள்கிட்ட நம்ம ட்ரான்சாக்ஷனை காட்டும்ல, அப்போ நான் இதை பிரிண்ட்டும் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸில் இருக்கும்ல, இந்த ட்ரான்சாக்ஷன்ஸை நான் ஒரு ட்ரான்சாக்ஷனாக காட்டணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், வியூ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இது என்ன பண்ணுவேன், ஷோ ஹிஸ்ட்ரின்னு வச்சுப்போம். இதில் நான் செல்ஃப் மட்டும்தான் இருக்கேன், இந்த இன்புட்டும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் ஸ்லாஷ் நியூ லைனு transaction
history for self dot account holder ஓகேவா. இந்த இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, இந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான் எடுக்க போகிறோம். அதில் ஃபார் லூப் போட்டு நம்ம டிரான்சாக்ஷனில் இருக்கிற எல்லாத்தையும் காட்ட போகிறோம். ஃபார் டிரான்சாக்ஷன் இன் செல்ஃப் டாட் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த லிஸ்ட்டை நம்ம யூனிட்டில் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா. இதை கூப்பிட்டு பிரிண்ட் ஒரு டிரான்சாக்ஷனும் பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் கடைசியில் பிரிண்ட் ஃபார்ம்ல கரண்ட் பேலன்ஸ் என்ன, ரூபீஸ் செல்ஃப் டாட் பேலன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரிண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சரி நேரத்தில் இந்த லைன் இப்படி போட்டுட்டு இன்னொரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். இன்ட்டு 20 கொடுத்தீங்கனாலே பெரிய லைனாக போட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஷோ ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டேன், அப்ளை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நான் இப்போது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்? முதல்ல எனக்கு அமௌண்ட்டு கிரேட்டர் தென் 0 இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இதை டார்கெட் அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா, அதுதான் நான் இப்போ எழுத போகிறேன் நெக்ஸ்ட்டு மெத்தட். டிஃபைன் ட்ரான்ஸ்ஃபர். இது 2 விஷயம் வேணும் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு. என்னென்ன? டார்கெட் அக்கௌண்ட் அண்ட் அமௌண்ட். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இஃப் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, நான் என்ன பண்ணுவேன்? சாரி, அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன். அமௌண்ட் வந்து நான் கொடுக்குற காசோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா invalid. அமௌண்ட். ஓகேவா, ஏன்னா மைனஸில் அமௌண்ட்டே கிடையாது. எல்ஸ் இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிடணும். ஓகேவா, இதுலேருந்து வெளியே வந்துடணும். ஸோ தட் இஃப் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தென், என் பேலன்ஸ் விட அது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். இல்லை எனக்கு எல்ஸில் நான் வந்து அக்கௌண்ட்லேருந்து முதல்ல அமௌண்ட்டை எடுத்துருவேன். அண்ட் இதை நம்ம வித்ட்ராயலுக்கு எடுத்தோம். எங்கே அது? அதை காப்பி பண்ணி வித்ட்ராயல் பதிலாக ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஃப்ரம் செல்ஃப் அக்கௌண்ட் டு செல்ஃப் டாட் டார்கெட்டட் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? டார்கெட்டட் அக்கௌண்ட் ஆட் பண்ணல, டார்கெட்டட் அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். அண்ட் இங்கே டார்கெட்டட் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்ல. ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன். இது என்ன பண்ணுவேன்? received amount from இந்த அக்கௌண்ட். அதாவது யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண பிரிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அதாவது இது அப்படியே எடுத்துப்போம். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே,
இப்போ நான் ஐ திங்க் எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்ட்ஸை கால் பண்ணுவோம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எல்லா கிளாஸில் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸ் யூஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் கால் பண்ண போகிறேன். ஓகே, முதல்ல நிலன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் நான் என்ன பண்ண போகிறேன், பேங்க் அக்கௌண்ட்டில் நான் நிலன் அப்படிங்கிற பேருக்கு நான் எவ்வளோ போட போனேன், 1000 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட்டு சாய் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், பேங்க் அக்கௌண்ட், அண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நான் சாய் அப்படிங்கிற பேர் வச்சுப்பேன், அண்ட் இதுக்கும் 1000 ரூபாய். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நான் டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், நிலன் அக்கௌண்ட்லேருந்து டாட் டெபாசிட், இந்த டெபாசிட் பண்ண போகிறது எவ்வளோ, 500 ரூபாய். அதே மாதிரி சாயோட அக்கௌண்ட்லேருந்து நான் வித்ட்ராயல் பண்ண போகிறேன், எவ்வளோ, 200 ரூபாய். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ஓகே, ரேண்டம் டாட் ரேண்டம் இது. ஓகே, நான் மாடியில் கால் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் பண்ணலையா, random dot random takes no argument, 2 were given, y. ஓகே, இது random dot random கிடையாது, random dot rand integer. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். யா, ஸோ இப்போ நம்ம 2 அக்கௌண்ட் நம்பர், இது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 2 அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் டெபாசிட்டட் டு நிலன்ஸ் அக்கௌண்ட் பின் டெபிட்டட் ஃப்ரம் சாய்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, இப்போ நம்ம அதே மாதிரி மல்டிபிள் திங்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் எப்படி இது பண்ணுறது, அண்ட் ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுது. என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் சாய் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து சாய் அக்கௌண்ட்லேருந்து டாட் ட்ரான்ஸ்ஃபர் டு யார், டார்கெட் அக்கௌண்ட் யார், நிலன் அக்கௌண்ட்டு. இந்த நிலன் அக்கௌண்ட்டுக்கு நான் எவ்வளோ ரூபா கொடுக்க போகிறேன், 200 ரூபா கொடுக்க போகிறேன். ஓகேவா, இது வந்து ட்ரான்ஸ்ஃபரு. அண்ட் இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயிலுக்கு ஒன்று பண்ணுவோம். சாய் அக்கௌண்ட்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் நிலன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ, 5 இவ்வளோ காசு போட்டுப்போம். ஓகே, இப்போது நான் 2 பேரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்லாம் தானே. என்னென்னா ஃபஸ்ட்டு சாய் அக்கௌண்ட் டாட் ஷோ ஹிஸ்ட்ரி அண்ட் நிலன் அக்கௌண்ட் டாட் ஷோ ஹிஸ்ட்ரி. இப்போ நான் சேவ் பண்ணி மொத்தமாக ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அழகா எல்லாமே வந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக முதல்ல எனக்கு ஒரு 2 நம்பர் ஜென்ரேட் பண்ணிச்சு அக்கௌண்ட் நம்பருக்கு. முதல்ல நான் நிலனோட அக்கௌண்ட்டுக்கு 500 ரூபா போடுறேன். அப்புறம் வந்து சாயோட அக்கௌண்ட்லேருந்து 200 ரூபா எடுத்துடுறேன். இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட் ஆகிடுச்சு. அதாவது சாயோட அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி என்னென்ன, சாயோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா 200 ஃப்ரம் சாய்ஸ் அக்கௌண்ட் அண்ட் இந்த டேட் டைமிங்கோட வந்தது அண்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் ஆஃப் ₹40. கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அழகாக காமிச்சிட்டு பாருங்கள். ஸோ இப்போ தெரியுதா, நான் ஒரே ஒரு கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணேன். அண்ட் அந்த கிளாஸ் மூலயமா நான் எத்தனை அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போது தெரியுதா உங்களுக்கு ஏன் வந்து ஊப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதுவும் இல்லாமல் டைம் சேவரான ஒரு அப்ளிகேஷன், அது டைம் சேவரான ஒரு ப்ரோக்ராம்னு. நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னும் பெட்டர் ஃபீச்சர்ஸ்லாம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற பெட்டர் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்.
ஓகே. தேங்க்யூ.